என் உடம்பில் ஓடும் நரம்புகளின் வழிபாயும் குருதியில் சிகப்பு வெள்ளை என்ற எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லா அணுக்களிலும் அணுவாய் அவளை உணர்ந்து கொண்டிருந்த காலம். பார்த்தவுடன் பற்றி கொண்ட காதலை தெரிந்து கொள்ள நான் என்ன இப்போது உள்ள தலைமுறையா? நானே ஒரு அப்பாவி 90களின் குழந்தை. இருந்தும் அந்த முதல் பார்வை, முதல் வெட்கம், முதல் முத்தம், முதல் ஸ்பரிசம், அதெல்லாம் இன்றைய சமூக ஊடகங்கள் தராத சுகங்கள். எல்லை கோட்டை கடந்த என் காதல் சேட்டை விசாரணை கூடாரமாக்கியது வீட்டை. அத்தா ஊர் உலகத்தில் இல்லாத மயம் பண்ணிவிட்டேன். கழுத காலகாலத்தில் எனக்கு வரேன் தாயி. வெளியூர்ல அடுத்த வருஷம் காலேஜ் சேரு, புதுசா தினுசா நாலஞ்சு பார்த்தா பையன் வேற மாதிரி மாறிடுவேன் என்று என்னை குறைத்து மதிப்பிட்டு என் காதலுக்கு அவர்கள் இட்ட முற்றுப்புள்ளியை கீழிழுத்து கார்புள்ளியாக்கி காலடி எடுத்து வைத்தேன் கல்லூரியில். கல்லூரி காலங்களில் என் சகாக்கள் எல்லாம் சனி ஞாயிறுகளில் சிலாக்கி மிலாக்கி என சாகித்துக் கொண்டிருந்த போது நான் மட்டும் கள்ள ரயிலேறி என் காதலி பார்க்க பரப்பேன். எங்கள் தனிமை பொழுதுகளில் காமத்து பாலுக்கும் இடம் இருக்கும், ஆனால் அறத்துக்கும் பொருளுக்கும் தான் முதலிடம். இவள் நல்லவள், பண்பறிந்தவள், நாகரீகம் என நம்பப்படுகிற அநாகரிகங்களின் மேலெல்லாம் துளியும் நாட்டம் இல்லாதவள். என் குடும்பத்திற்கு என் காதலில் எல்லளவும் விருப்பமில்லை. எனக்கு அவளை தவிர வேறு எதன் மீதும் விருப்பமில்லை. விபரீத முடிவெடுத்தது வீடு. எனக்கு உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் எல்லாம் மரண் பார்க்க தொடங்கினார்கள். நான் வாழ்ந்தால் அவளோடு தான் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறினேன். நான், அவள், நம்பிக்கை, 4-5 துணிமணிகள், இவ்வளவுதான் இருப்பு. சென்னை வந்து சேர்ந்தேன். இன்றோடு ஓராண்டு 8 மாதம் 17 நாட்கள் ஆகிறது. இவெல்லாம் எங்கிட்ட புழைக்க போனேன், புன்னங்கால் பிறடி தெரிக்க ஊர் கொடியாந்தான் பாரு என்றவர்கள் எல்லாம் இன்று என்னை அழைத்து, மாப்பிள எப்பயா ஊருக்குரிய உங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும்யா என்று சொல்லும் நிலைக்கு இந்த கடற்கரை நகரத்து கதாநாயகர்களுள் என்னையும் ஒருவனாய் உயர்த்தி நிறுத்தி இருக்கும் என்னவளின் பெயரை தலை நிமிர்த்தி நெஞ்சுயர்த்தி நரம்பு புடைக்க சொல்வேன். அவள் பெயர் தமிழ்.